அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவருமே உண்டாகட்டுமாக. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஃபமர் அல்ஹம்துலில்லாஹ். நல்ல எல்லோரும் சந்தோஷமான முறையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு அருமையான ஒரு இரவை நமக்கு பக்கத்தில் வந்துவிட்டது. நாளை கழித்து செவ்வாய்க்கிழமை பராத்தோட இரவாக இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் தான் கேப்பு. அதற்குண்டான எல்லா ஆதரவு அதை வரவேற்று பராத்திராக உலக முஸ்லிம் எல்லோரும் அதற்காக வேண்டி தயாராக ஆகிவிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முன்னாடி உள்ள நபிமார்களுக்கு ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு 1000 வருஷம் வாழக்கூடிய வாழ்க்கை கொடுத்தான். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு 950 வருஷம் வாழக்கூடிய வாழ்க்கை கொடுத்தான். சுஹைப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு 882 வருஷம் வாழக்கூடிய ஆயுள் கொடுத்தான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு 356 வருஷம் வாழக்கூடிய நல்ல பிரம்மாண்டமான வாழ்க்கை கொடுத்தான். ஆனால் நமக்கு உம்மத்தே முஹம்மதியாவுக்கு 60க்கு 70ன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு 63 வயசு. அதனுடைய அந்த வயசுடைய சொற்பமான வயசு, சொர்க்க ஆயுசு கம்மியான உம்மத்துக்கு அவங்களுடைய காட்டிலும் நூஹ் நபி ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் விட அதிகமான நன்மைகள் அதிகப்படுத்தி முன்னால் நம்ம அமலில் முந்தி செய்ய வேண்டும். அவங்கள விட முந்த வேண்டும். அமலில் எல்லாத்திலையும் நம்ம முந்தி முதலாவது சொர்க்கம் போகக்கூடிய உம்மத்துகள் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு திட்டம் தான் பராத்துடைய இரவு என்று நமது இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பராத்ராவை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி 400 வருஷம் இபாதத்து செய்ததை விட ஒரு ஆபிது செய்தா 400 வருஷம் அவர் அப்படியே இருந்து ஒரே இடத்துல இருந்து அல்லாஹ்வை செய்கிறார். தொழுது நோன்பு வச்சு அல்லாஹுக்கு செய்யக்கூடிய 400 வருஷம் செய்கிறார். அதை விட எனக்கு சிறப்பானது உம்மத்தே முஹம்மதியாவில் பராத்ராவில் செய்யக்கூடியவங்க தான் மிக சிறப்பானவங்க என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு ஹதீஸின் அடிப்படையில் அந்த சப்ஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து தருவானாக. பராத்ராவிலே நமக்கு நீளமான ஆயுள். எப்படி சவுதி அரேபியாவிலே சலீம் என்று சொல்லக்கூடிய சகோதரர் 142 வயசு வரையும் வாழ்ந்தார். 40 ஹஜ் செஞ்சார், 100 உம்ரா செஞ்சார். எல்லா கடமைகளும் செஞ்சு தீர்காயசோடு வர்க்கத்தோடு வாழ்ந்தாங்க. இப்போ உள்ள சமீபத்தில் தான் இறந்து போனாங்க. அப்படிப்பட்ட நீளமான ஆயுள் தந்து நிறைய ஹஜ்ஜு உம்ரா தானம் தர்மம் ஜக்காத்து கடமைகள்லாம் செய்யக்கூடிய வாழ்க்கை நமக்கு தர வேண்டும். ரெண்டாவது ரிஸ்க் அபிவிருத்தி. நமக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆழமான அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ரிஸ்க்குகளை வழங்கி ஹலாலான ரிஸ்க்கை வழங்கி ஏராளமான நன்மைகளை அவங்க ஏழை எளியோருக்கு தர்மம் செஞ்சு வாழ்ந்தாங்க. சிறப்பான வாழ்க்கை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட ரிஸ்க்கு நமக்கு அல்லாஹ் தஆலா தருவானாக. அதே போன்று வலா முசீபத்து இல்லாமல் நமது இமாம் பெருமக்கள் சொர்க்கத்தை பார்த்து எந்த ஆக்சிடென்ட் இல்லை, நோயினால திடீர் மரணம் இல்லை, விபத்து இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஆபத்து முசீபத்து இல்லாமல் நல்ல கலிமாவை சொல்லி சொர்க்கத்தை பார்த்து உஸ்மான் ரதி அல்லாஹ் தஆலா அன்ஹு குர்ஆனை ஓதி அவங்க சொர்க்கத்துக்கு நோன்பு திறக்கக்கூடிய அந்த காட்சிகளை கண்டு கொண்டு அவங்க அல்லாஹ் இடத்திலே அவங்க ஷஹீதாகி போனாங்க. அப்படிப்பட்ட சந்தோஷமான முறையிலே சொர்க்கத்தை பார்த்து நம்ம சிரித்த முகத்தோடு உள்ள மௌத்துகளை நமக்கெல்லாம் தர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கெல்லாம் தருவானா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அலீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமீன் வல் கிதாபில் முபீன். إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم ألا مستغفر لي فاغفر له ألا مسترزق فأرزقه ألا مبتلا فعافيه ألا كذا حتى يطلع الفجر أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியவன் கோமானபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாளை மறுநாள் பராத்துடைய இரவாக இருப்பதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் நம்முடைய வாழ்க்கையெல்லாம்
துன்பங்கள் இல்லாத, துயரங்கள் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத, கவலை இல்லாத, ஆபத்து இல்லாத, விபத்துகள் இல்லாத, முசீபத்துகள் இல்லாத, மன உளைச்சல் இல்லாத, மன குழப்பங்கள் இல்லாத, எல்லா விபத்துகளில் இருந்தும் எல்லா விதமான குழப்பங்கள் இருந்தும் எங்களை அல்லாஹ் பாதுகாப்பு செய்வானாக என்ற துவாவோடு நான் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு பராத்துராவை நம்ம உறுதியான முறையிலே நிஸ்பு ஷாபான் என்று சொல்லக்கூடிய பராத்து ராவை உறுதியான முறை நமக்கு தந்து விட்டான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டு விட்டது நம்ம எல்லாம் அறிவோம். லைலத்துல் கத்ர் கடைசி 10 தேடிக்கொள்ளுங்க. இன்னும் சொல்லுவாங்க இமாம் பெருமக்கள் அந்த ஒரு வருஷத்திலேயே தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த 27வது ராவு குர்ஆன் இறங்கப்பட்ட லைலத்துல் கத்ர் 1000 மாதத்தில் சிறப்புக்குரிய அந்த ஒரு இரவு ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் 1000 மாதத்தை விட சிறப்புக்குரிய இரவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னா அன்ஸல்னா சூராவிலே சொல்லித் தரக்கூடிய அந்த லைலத்துல் கத்ருடைய மகத்துவம் நாம் எல்லாம் அறிவோம். அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் லைலத்துல் பரா என்று சொல்லக்கூடிய அற்புதமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பராத் இரவு உண்மையான முறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷாபான் 15 இரவிலே தான் இறங்குகிறது. அதில் தான் மலக்குமார்கள் அப்படியே இறங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்கள் இறங்கி நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள், நமக்காக வேண்டி சாட்சி பகிர்கின்றார்கள். நம்முடைய எல்லா துவாக்களையும், நம்முடைய எல்லா தேவைகளையும் வரக்கூடிய வருஷத்துடைய எல்லா பங்கிட்டு தரக்கூடிய நாளாக, சிறப்புமிக்க நாளாக நம்முடைய நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பராத்னா இவ்வளோ சிறப்புகள், அவ்வளோ சிறப்பு வெகுமதிகள் நமக்கு உலக முஸ்லிம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க எல்லா மக்களுக்கும் அந்த இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானா. இன்னும் சில பேருக்கு அந்த பாக்கியம் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. அது ஒரு சில பேர் நம்ம எல்லாம் அறிவோம். அதாவது கை ரேகை பார்ப்பாங்க, ஜோசியக்கார இடத்துல போய் கை பார்ப்பாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி பார்க்கக்கூடியவங்களுக்கு அந்த பராத்ராவுடைய இரவு கிடைக்காது என்று கிதாப் எழுதினார். அதனால எல்லோரும் அந்த குறிப்பிட்ட ஒரு 6 நபர்களை சொல்லுவேன். இந்த 6 நபர்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த இரவிலே நம்ம எல்லாம் அந்த பாவத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீள வேண்டும். அந்த பாக்கியம் உள்ள அந்த இரவிலே நாம் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்களாக மாற வேண்டும். நம்முடைய பாவமெல்லாம் மன்னித்து தரக்கூடிய அந்த நாளில் நம்ம இவங்கெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம ஒரு 6 பேரை சொல்லுவேன். இந்த 6 பேர்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் இடத்துல தௌபா செய்து அந்த அல்லாஹ் தௌபா ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான். 100 கொலை செய்தால் அல்லாஹ் தௌபா ஏற்குவான். நம்ம நையத்தோட வச்சு இனிமேல் அந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்து தௌபா செய்வதற்கு நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். எனவே இவங்கெல்லாம் தௌபா செய்ய வேண்டும். அது முதலாவது கை பார்க்கக்கூடியவர், ஜோசியத்தில் போய் கை ரேகை பார்க்கக்கூடியவங்க. 2வது சூனியம் செய்பவர்கள் ஒன்று பிடிக்காம போனால் மாமியா மருமக மாமியா கடை வியாபாரியே இந்த மாதிரி சூனியம் செய்து என்ன சூனியம் செய்ய வைக்கக்கூடியவங்க போகக்கூடியவங்க அல்லாஹ் விரும்ப மாட்டான். பராத்ராவை சிறப்பு அடைய மாட்டாங்க. அது மாதிரி முசாஹிர், கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன செய்யுங்க? முசாஃபாமான சலாம் செய்து நீங்கள் எல்லாம் குடும்பத்தில் பேசாமல் இருக்காமல் எல்லாம் ஒத்துமையாக இருக்க வேண்டும். 4வது ஹம்ரு, மது அருந்தக்கூடியவங்க, ஹராமில் போதை, கஞ்சா, மது போன்றவை எல்லாம் விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். இவங்களுக்கு தான் பராத்துடைய சிறப்பு கிடைக்கும். அது மாதிரி பெற்றோர்களை நோபலை செய்யக்கூடியவங்க, ஆக்குல் வாலிதையின் பெற்றோருடைய கால் கடியில் தான் தஹத்தாக்குதாமல் உம்மஹாத், தாயின் பெற்றோருடைய காலுக்கு அடியில் தான் சொர்க்கம் இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்ததை அவங்களை ஒருபோதும் மன சங்கடப்படுத்தவே கூடாது. அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்தணும், நம்ம துவா செய்யணும், அவங்களுக்கு பணிவிடை செய்யணும் என்றெல்லாம் அவங்களுக்கு பெருமானார் கற்றுத்தந்த அந்த வழிமுறை நடக்க வேண்டும். 6வது அல்லாஹ் ஹராமாக்கப்பட்ட விபச்சாரத்தின் பக்கம் போகக்கூடியவங்க, விபச்சாரத்திலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மாதிரி வட்டியின் பக்கம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் பெரும் பாவங்கள் இதெல்லாம் தவிர்த்து கொள்வதற்கு தான் அந்த புனிதமான ராவு வருது. எனவே இப்படிப்பட்டவங்கள்லாம் பெரும்பாவிகள்லாம், குறிப்பாக பெரும்பாவம் செய்யக்கூடியவங்கள்லாம் என்ன செய்யணும்? அது மாதிரி கோல் சொல்வது, புறம் பேசுவது, கட்டணம் வைப்பது, பாவங்கள் சுமந்து கொடுப்பது எல்லாரும் அந்த இரவிலே என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் இடத்திலே அழுது தொழுது துவா செய்தோம் சொன்னால் நிச்சயமா சத்தியமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான். அலா முஸ்தக்ஃபிரின், நீ எங்களிடத்தை பாவ மன்னிப்பு தேடுகின்றீர்களா? ஃபக்ஃபிர் லஹு, நான் பாவங்கள் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே இப்படிப்பட்டவங்கள்லாம் அந்த நேரமாக காலமாக நல்ல சுத்தமாக நியத்தோடு அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு தேட்டு பாவமெல்லாம் கழுகி கொண்டு அந்த பாவத்தின் பக்கம் போகாம நம்முடைய வாழ்க்கையே அல்லாஹ்வுடைய பொருத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தருவானாக.
அடுத்து நம்ம சொல்லக்கூடிய ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பயணம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு தனி ஒரு வீடும் இருக்காது. அவங்க இப்படியே பயணம் செய்துட்டே இருப்பாங்க. அப்போ பயணம் செய்யும் பொழுது நல்ல ஒரு அழகான ஒரு மலையை பார்க்குறாங்க. அசத்து பயாதுல் ஜபல், அதை வந்து கித்தாபில் கசாரி இமாம் எழுதுகின்றார்கள். கித்தாபு சுன்னத்து ஆபிதி என்று சொல்லக்கூடிய கித்தாபில் 283வது பக்கத்தில் வரக்கூடிய அழகான ஒரு சம்பவம் எழுதுகின்றார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அப்படியே பயணம் செய்கின்ற பொழுது அசத்துல் அபியதுல் ஜபல், நல்ல வெண்மையான ஒரு மலை தெரிகிறது. அப்போ மலையை என்ன வெண்மையான மலை தெரிகிறது, இந்த மலையை உள்ளே பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துல துவா செய்கிறாங்க. அந்த மலை அப்படியே வெடிச்சு உள்ளேருந்து நல்ல ஒரு ஆபிது வணங்கிட்டு இருக்கார். இதை பார்த்தோன்னு அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே கேட்குறாங்க, என்ன அப்படி ஒரு சிறப்பு கிடச்சிது, இவ்வளோ நீங்கள் இருக்கிறீங்க, என்ன சிறப்பு, நீங்கள் என்ன ஆளுன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் 400 வருஷமா இந்த மலைக்குள்ள நான் அல்லாவுக்காக வேண்டியே வணங்கி இபாதத் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு சாப்பாடெலாம் வராதா? சாப்பாடு வரும், சாப்பாடு எல்லாமே வருது, எல்லாமே அல்லாஹ் கொடுக்குறான், எல்லாமே நான் அடைந்து சந்தோஷமாக இபாதத் செய்து கொண்டே இருக்கேன், எந்த பாவம் செய்கிற இபாதத் செய்து கொண்டே இருக்கிறேன், எந்நேரமும் அல்லாஹ்வுக்கு சுதிச்சு கொண்டே வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சு கொண்டே இருக்கிறேன். அப்போ ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாகிவிட்டது. யாரா சொன்னா, அல்லாஹுவே இது என்ன ஒரு வலிமை, என்ன ஒரு சிறப்பு, இந்த மாதிரி ஒரு சிறப்பை விட அதிகமான சிறப்பு யாராவது செய்ய முடியுமா? இந்த சிறப்பை விட வேற ஏதாவது சிறப்பு செய்ய இதை விட அதிகமான சிறப்பு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், ஒஹுவ அஃதலு இந்தி அதா ரஜுல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஸ்பு ஷஅபான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய உம்மத்துகள் பராத்து ராவில இபாதத் செய்வாங்க. அவங்க செய்யக்கூடியவங்க வந்து இந்த 400 வருஷம் இபாதத் செய்ததை விட அது மிக மேலானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல. இந்த 400 வருஷம் இபாதத் செய்வதை விட ஒரு காலம், உங்களுக்கு பின்னாடி ஒரு காலம் வரும், உம்மத்தே முஹம்மதியாவில் பராத்து ராவு நிஸ்புல் ஈமான், ஷாபான் நிஸ்பு ஷஹர் நிஸ்பு ஈமான், அந்த ஷாபானுடைய 15ஆம் ராவிலே பராத்து ராவிலே உம்மத்துகள் இபாதத் செய்யக்கூடியவங்க, அந்த இபாதத் இருக்கிறதே அது இதை விட மேலானது. அப்படி ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திகச்சு போய், யாலைத்தனி குந்து உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு யாலைத்தனி, யா அல்லாஹ்வே எனக்கும் அந்த உம்மத்தாக என்ன ஆக்க மாட்டீங்களா என்று ஆச்சரியமா நம்மை கேட்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பிரமிச்சு போய் அல்லா இடத்துல முறையிடக்கூடிய அந்த நிகழ்ச்சி நம்ம கசாரி இமாம் அவங்க எழுதின கித்தாபில் பார்க்குறோம். சகோதரர்களை, அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு இரவு தான் பராத்துடைய இரவு. சர்வ சாதாரணமாக பார்க்காதீங்க. சர்வ சாதாரணமான மாதிரி ஒரு பராத்து நம்மளை வருஷம் வருது, அது என்ன ஒரு இரவில் யாசீன் ஓதணுமா தொழுகணுமா, அது வந்து தொழுகக்கூடிய மட்டும் பாரதி இல்லாமல் நம்ம வந்து போகாமல் இருக்கிறது அப்படியெல்லாம் இல்லாமல் இது ஒரு முக்கியமான ஒரு இரவு. அதாவது 400 வருஷம் இபாதத் செய்யதை விட அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது, அல்லாஹ்வுக்கு மிக அல்லாஹ் இபாதத் செய்யக்கூடியவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது. அதுவும் நம்முடைய முன்னோர்களுக்கு 1000 வருஷம் 900 வருஷம் 1000 வருஷம் 800 வருஷம் எல்லாம் வாழ்ந்த நெய்மார்களை விட அமல்கள் அவங்களுக்கு உம்மத்துகளுக்கு கொடுத்து அவங்கள மிகப்பெரிய உயர்வானவங்களை ஆக்கணும், நெருங்க வைக்கணும்னு உள்ள மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய ஆசை, அல்லாஹ்வுடைய தேட்டம், அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு குதிரத்து இருக்கக்கூடிய ஒரு இரவு தான் இந்த பராத் இரவு, லைலத்துல் ராவு. இதெல்லாம் நான்லாம் நமக்கு அல்லாஹ் தஆலா வரன்னு சொன்னால் மிகப்பெரிய அற்புதமான ராவுகள். அப்போ அதையெல்லாம் நம்ம அடைந்து நம்ம என்ன செய்யணும், அதற்காக வேண்டி தயாராகி 3 யாசீன்களை அழகான முறையில் நிறுத்தி நிதானமாக நம்ம ஓதி, அந்த ஒவ்வொரு யாசீனையும் அழகான முறையிலே நியத்து செஞ்சு ஓதி, நம்ம அந்த 4 திக்ருகளை செஞ்சு தொழுது தான தர்மம் செஞ்சு அல்லா இடத்திலே நெருங்கக்கூடிய எல்லா அமல் செய்யக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு இரவாக வல்லோன் அல்லாஹ்